ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ட்வின்ஸ் ஐடெக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கில் ஏபிகே டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே சமயம் wget டூல், அதே சமயம் பைத்தான் சர்வர், இது மூணையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஏபிகே டூலுங்கிறது ஒரு ஆப்போடைய சோர்ஸ் கோடை நம்மளால் பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் எல்லாமே பார்க்க முடியும். அதுக்கு தான் இந்த டூல் யூஸ் பண்ணுறோம். கமாண்ட் இன்ஸ்டால் பண்ணுற sudo apt-get install apk tool, இதுதான் கமாண்டு. இது நார்மலாக நீங்கள் டெர்மினல் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், லினக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா. ரிவர்ஸ் இன்ஜினியரிங் கான்செப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏபிகே டூலுங்கிறது ஒரு சின்ன டூல் தான், ஆனால் அதோட யூசேஜ் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். டீபேக்கிங், மாடிஃபை எல்லாமே பண்ண முடியும் இந்த ஒரு டூலை வச்சு. இங்கே கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம், அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்புறம் கொஞ்சம் நாளாக கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ண முடியல யூடியூப்பில். அங்கே அப்லோட் பண்ணவே ஒன்று லைக்கு சப்ஸ்கிரைப் வரும்னு பார்த்தா ஸ்ட்ரைக்கு தான் வந்துட்டுருக்கு. ஸ்ட்ரைக்கான வீடியோலாம் நாங்கள் டெலகிராம், இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஏதாச்சும் எரர் இது வந்துச்சுன்னா கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் மெசேஜ் பண்ணுங்கள். இதனால் இன்ஸ்டால் ஆக கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கும். பெரிய டூல் தான் கொஞ்சம். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணனால எனக்கு 40 MB மட்டும் இப்போ டவுன்லோட் ஆகணும். அதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆகுது. நீங்கள் பண்ணோம்னா கொஞ்சம் 200 MB அப்ராக்சிமேட்டாக தெரில, ஒரு 200-250 MB பக்கம் இருக்கும். அப்புறம் இந்த மோடி ஏபிக்கெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நார்மலாக ஹாட்ஸ்டார் மோடி ஏபிகே அந்தமாரி ஏபிக்கெல்லாம் முக்கால்வாசி இந்த டூல் வச்சு தான் க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகே, wget டூலையும் பண்ணி கேட்பேன் லாஸ்ட்டாக. அதோட யூசேஜ் சொல்லிடுறேன். அது வெப்சைட்டோடைய ஃப்ரண்ட் அண்ட் சோர்ஸ் கோடு மொத்தமாக உங்களால் பார்க்க முடியும். அதுதான் அந்த wget டூலோடைய ஒர்க்கு. ஓகே, அவ்வளோதான், டூல் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. கிளியர் கொடுத்துக்கலாம். இப்போ அப்கிரேட் பண்ணிக்கலாம். sudo apt அப்டேட். ஓகே, அப்டேட் பண்ணியாச்சு. அடுத்த அப்கிரேடு. ஓகே, அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஏதோ ஒரு ஏபிகே உடைய சோர்ஸ் கோட் பார்க்கலாம். ஓகே, ஜிபி வாட்ஸ்அப் பார்க்கலாம். ஜிபி வாட்ஸ்அப் ஏபிகே. ஓகே, அதோட ஏபிகே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆப்பு. ஓகே, 45 MB வருது. இங்கே நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோ, அதனால் பாதியாக கேன்சல் ஆகி போயிடுது. நானும் ரீட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு வழியாக கடைசியாக டவுன்லோட் ஆகிருச்சு. பாதி வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டேன் டவுன்லோட் ஆகிற வரைக்கும், ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்போ டவுன்லோட்ஸில் பார்த்தா இருக்குது ஜிபி வாட்ஸ்அப் ஏபிகே ஃபஸ்ட்டு இருக்குது. அதை மிச்சம்லாம் கேன்சல் ஆனது பாதியில். அது நமக்கு தேவையில்லை, டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஏபிகே நம்ம decode பண்ண போகிறோம். உள்ள இருக்க சோர்ஸ் கோடெலாம் எடுத்து பார்க்க போகிறோம். அதனால் அங்கே ஓப்பன் டெர்மினல் கொடுத்துக்கிறேன். எல்எஸ் கொடுத்து பார்க்குறேன். ஜிபி வாட்ஸ்அப் 1.apk. ஓகே, இப்போ போட்டு பார்க்கலாம். ஏபிகே டூல் ஸ்பேஸ் டி ஸ்பேஸ்
-f ஸ்பேஸ் -f ஸ்பேஸ் ஜிபி வாட்ஸ்அப் டாட் ஏபிகே இந்த கமெண்ட் டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா டீபேக்கிங் ஆக ஆரம்பிச்சிடும். மேலே பார்த்தா உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு ஃபோல்டர் கிரியேட் இருக்குது. இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா மொத்த பேக் அண்டு ஃப்ரண்ட் அண்ட் சோர்ஸ் கூட உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இல்லை, ரொம்பவே டைம் எடுத்துக்கும். அது நெட்வொர்க் எனக்கு ரொம்ப ஸ்லோ. ஒரு வழியாக டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் பார்க்கலாம். புதுசாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கு, ஜிபி வாட்ஸ்அப். இதில் உங்களுக்கு எல்லா ஃபைலுமே வந்துடும். நார்மலாக ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு தெரியும், அதில் என்னென்ன ஃபைல் யூஸ் பண்ணுவீங்களோ எல்லாமே இங்கே வந்துடும். இப்போ மோட் ஏபிக்கெல்லாம் க்ரியேட் பண்ணுவாங்களா, அது இதை வச்சு தான். இப்போ உங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த கோட் ஆல்டர்னேட் பண்ணி நீங்கள் சர்வருக்கு இது அப்லோட் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம். இதெல்லாம் உள்ளே இருக்க ஸ்டிக்கர்ஸ் இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கமே. சும்மா என்னத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ளே என்ன தான் இருக்குன்னு. அப்படி ஓகே, இது ஒரு எமோஜி தான். அந்த வாட்ஸ்அப்பில் இருக்க எமோஜி தான் இங்கே இருக்க எல்லாமே. இந்த எமோஜ் கூட நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான பிஎன்ஜி ஃபைல் எங்கே கொண்டு வந்து நேம் இதே நேம் காப்பி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் உங்கள் வாட்ஸ்அப்பாக. எக்ஸ்எம்எல் எல்லா சோர்ஸ் கோடும் போட்டு அப்புறம் இதுலேயே உங்களால் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆப்பை க்ரியேட் பண்ண முடியும். எனக்கு நெட்வொர்க் மட்டும் கொஞ்சம் ஃபஸ்ட்டாக அந்த பண்ணி காமிச்சிடுவேன். இந்த வீடியோவில் பண்ண முடியல அது, ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு ஏபிகே க்ரியேட் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும். நார்மலாக சிம்பிள் கமெண்ட் தான். அந்த இடத்துல டிக்கு பதிலாக பி போடுவீங்க, அதுக்கப்புறம் உங்கள் ஆப் நேம் கடைசியாக கொடுப்பீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். நான் வேணால் மறுக்க அந்த மேக் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு சின்னதாக வீடியோ எடுத்து டெலகிராமில் இல்லை இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க. வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அப்லோட் பண்ணிடலாம். ஓகே, எக்ஸ்எம்எல் இதோடைய கோடு பார்க்கலாம். இதுதான் வாட்ஸ்அப்போடைய எக்ஸ்எம்எல் கோடு. போயிட்டே இருக்கும். இந்தமாரி எல்லா இதுலேயும் ஒவ்வொரு சோர்ஸ் கோடு தான் உள்ள வச்சுருக்கானுங்க. ஆண்ட்ராய்ட் தெரிஞ்சவங்க இது எடிட் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரி, அடுத்து wget இந்த டூல் பற்றி பார்க்கலாம். sudo apt-get w. ஓகே, இந்த டூலோட யூசேஜ் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. அது வந்து நீங்கள் ஆப்போட தான் பண்ண முடியும். இது வந்து உங்களுடைய வெப்சைட்டோடைய ஃப்ரண்ட் அண்ட் கோடு ஃபுல்லாத்தையும் உங்களால் பார்க்க முடியும். நார்மலாக சிம்பிள் கமெண்ட் தான், sudo apt-get install wget. ஓகே, டூல் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போய் அது ஒரு வெப்சைட்டை பார்க்கலாம். அந்த வெப்சைட் அப்படியே க்ளோன் பண்ணுற மாதிரி சின்னதாக பார்க்கலாம். இப்போ இந்த W3 ஸ்கூல்ஸ்லாம் போட்டால் அதுக்குள்ளே வெப்சைட்டாக போய்கிட்டே இருக்கும். ஏன்னா அவனுங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனி பேஜ் வச்சுருக்கானுங்க. ஓகே, ரூஃபஸ் இது சின்ன வெப்சைட்டு தான். ஓகே, இதோட யூஆர்எல் காப்பி பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் அதோடைய வெப்சைட்டு. இப்போ டெர்மினலுக்கு போய்க்கலாம். சிம்பிள் கமாண்ட் தான், wget. ஃபஸ்ட்டு நம்ம டேரக்டரி சேவ் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப்பில் நான் பேஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். wget ஸ்பேஸ் -mk மேக். இப்போ நம்ம காப்பி பண்ண லிங்க் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ட்ரு கொடுத்தா போதும். ரெஸ்பான்ஸ் சப்மிட் ஆகிட்டு உங்களுக்கு வந்துடும். டெஸ்க்டாப்பில் பார்த்தாவே தெரியும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடுச்சு rufus.ioன்னு. இன்றைக்கி இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பெரிய வெப்சைட்டாக இருந்தாலும் ஈஸியாக க்ளோன் பண்ணிக்கலாம். வெப்சைட்டோடைய லிங்க் மட்டும் இருந்தால் போதும்.
அப்போ இந்த இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் டம்மி இருக்குது. அப்போ வேறு எங்கேயும் இருக்கும். ஓகே, இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதுக்குள்ளே தான் எல்லாம் வச்சுருக்கானுங்க. நம்மளாம் உங்களால் ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் தான் பார்க்கணும் wget வச்சு. வெப்சைட்டோட பேக் எண்ட் கோட் பார்க்க முடியாது, வாய்ப்பு இல்லை. ஓகே, இப்போ பைத்தான் சர்வர் க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். அதை நம்ம ஹோஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். கிளியர் பண்ணிக்கலாம். அதை Ctrl+L. நார்மலாக பைத்தான் 3 இன்ஸ்டால் பண்ணோம். அதுவும் சிம்பிள் கமெண்ட் தான். sudo apt -get install python 3. ஓகே, நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால ஆல்ரெடி இன்ஸ்டால்னு காட்டுது. ஓகே, இப்போ இந்த ரூஃபஸ் இதை தான் நம்ம ஹோஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த டேரக்டரிக்குள்ளே போய்க்கிறேன், ரூஃபஸ்க்குள்ளே. இப்போ எல்எஸ் கொடுத்து பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. இதில் இண்டெக்ஸ் டாட் HTML தான் இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் டோட்டல் சர்வராக. அதுக்கு சின்ன கமெண்ட் தான், python 3 -make http.server போர்ட் நம்பர் நீங்கள் என்ன ஒன்று கொடுத்துக்கலாம். டிஃபால்ட்டு வந்து 8080. நான் வந்து இப்போ 77 அந்த போர்ட் நம்பரில் ரன் பண்ணி பார்க்கலாம். 777. ஓகே, சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போய் ஐபி அட்ரஸ் போட்டு பார்க்கலாம். லோக்கல் ஐபி அட்ரஸ் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். 127.0.01 அதுதான். அதோட இப்போ நம்ம போர்ட் நம்பர் வந்து 777 செட் பண்ணோம். ஸோ 777 போட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், அதே வெப்சைட்டை உங்களுக்கு க்ளோன் பண்ணி அச்சுபிஸ்ராமல் வந்துருச்சு. இதுதான் wget ஒர்க்கு. பைத்தான் சர்வரு இதோடு நீங்கள் ngrok சர்வர் ஆட் பண்ண உங்களால் போர்ட் ஃபார்வர்டிங் பண்ண முடியும். இதுக்கு மேலே இந்த வீடியோ வளவலன்னு எடுத்துகிட்டு போனால் இதே பார்க்க முடியுங்களா, ஸ்கிப் பண்ணிட்டு தான் கடைசியில் வருவீங்க. என்ன சொல்லுங்கள், இன்னொரு வீடியோ கூட மேக் பண்ணலாம். இந்த ngrok வச்சு போர்ட் ஃபார்வர்டிங்லாம் சொல்லி தந்து. வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.